ஆனமலை புலிகள் காப்பகம் மறுபடியும் உங்களை வரவேற்க அதுக்காக சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோதான். அப்படி ஒன்று ரெண்டு அனிமல்ஸ் ஸ்பாட் ஆயிருங்க. பாருங்கள், ஃபுல்லாக காட்டு மாடு கிராஸ் பண்ணிகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 12 கிலோமீட்ரு சரியான ஹார்டான ட்ரெக்கிங்காக இருக்க போது. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லீச்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எலிஃபெண்ட் மூமெண்ட்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இல்லாது கேட்கல சார். கரடியா? இந்த மரத்துலலாம் வந்து ஏதாவது இந்த சிறுத்தை அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்கே வந்துடுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அழுகும். இதெல்லாம் வேகமாக ஓட முடியுமா? அதாவது அனிமல்ஸ் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே லைட்டாக நடந்து போகும்போதே ஓடி போகுதுங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் டூரிஸ்ட் ஃபேமிலி TN94. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன விளாகு நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சியில் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் போகிறோங்க. அதாவது லாஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து ஒரு பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் ஒரு ட்ரெக்கிங் போயிருந்தோம். பியர் பாத் ட்ரெக்கிங் சொல்லிவிட்டு அது வந்து ஒரு 6 கிலோமீட்டர் சின்ன ட்ரெக்கிங்கு. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்மார்க் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு 12 கிலோமீட்டர் வந்து ரொம்ப ஹார்டான ட்ரெக்கிங்கு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த ட்ரெக்கிங் வந்து சாயந்தரம் 4 மணிக்கு தான் முடியும். அதாவது பரம்பிக்குளம் சஃபாரி ரூட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பஸ்ஸில் ஒரு 3.5 மணி நேரம் கூட்டிகிட்டு போவாங்க. அது வந்து நம்ம இன்றைக்கி நடந்தே போக போகிறோம். அதிகமாக அந்த யானை, புலிகள், கரடிகள் இருக்கிற காட்டுக்குள்ளே வந்து மறுபடியும் வந்து டே ஃபுல்லாகவே நடக்க போகிறாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி ப்ரோக்ராமாக வரப்போகுது. ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்க்காதவங்க அந்த பியர் பாத் ட்ரெக்கிங் வந்து போய் பாருங்கள், அது நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப த்ரில்லிங்கான, அதாவது அனிமல்ஸ் பெருசாக பார்க்க முடியல அப்படின்னாலும் அந்த ட்ரெக்கிங் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா வந்து காலைல 6 மணி ஆயிடுச்சு. போய் கிளம்பிட்டேன் நான். ஏன்னா அங்கே 8:30க்கே வர சொன்னாங்க நேற்றே ஃபோன் பண்ணி. ஏன்னா இது வந்து ஒரு லாங் ட்ரெக்கிங் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னாங்க. இப்போ கிளம்பி போயிட்டுருக்கேன் நான். இப்போ ஆந்தி வேலை தான் வந்து இந்த வீடியோவே எடுக்கிறேன். ஏர்லி மார்னிங்காக இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். நிறைய பறவைகளோட சத்தம், அந்த அமைதியான ஒரு சூழ்நிலை, சுத்தமான காற்று, இந்த மாதிரி சூழ்நிலையை பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்போசிட்டில் தெரியுது பார்த்தீங்களா, வெப்ஜிஆர் பாருங்கள், தெரியுது பாருங்கள். அதாவது வானவில்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் வானவிலுக்கு வந்து நிறைய மீனிங்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இதோட பேரே வந்து கெட்டு போயிடுச்சு. ஆனால் வானவில் வந்து ரொம்ப அழகானது, அதனால் அப்படி சொல்லாதீங்க. அழகாக இருக்குங்க உண்மையிலேயே. காலையிலே அந்த வானவிலுக்கு பக்கத்தில் போய் அதை தொட முடிஞ்சால் இன்னும் அழகாக இருக்கும். அப்படின்னா வந்து இப்போ நம்ம கரெக்டாக சேத்துமடை செக் போஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். அதாவது பொள்ளாச்சி தாண்டி டாப் ஸ்லிப் ரோட்டில் உள்ளே வந்துட்டுருக்காங்க. என்னென்னா, நீங்கள் பரம்பிக்குளத்தில் வந்து ரூம் புக் பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்க அதுக்கு மொதல் நாள் முன்னாடி வந்து ஃபோன் பண்ணுவாங்க. ரூமுன்னு இல்லை, ஏதோ ட்ரெக்கிங்கு ஏதோ ஒன்று புக் பண்ணிங்கன்னா அன்றைக்கி முன்னாடி நாளே சாயந்தரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது டீட்டெயில் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் நேற்று எனக்கு வந்து கால் பண்ணாங்க. சாயந்தரமாக கால் பண்ணி நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ரீசன்னு என்னால் கேட்க முடியல. ஏன்னா நான் கொடைக்கானலேருந்து கீழே இறங்கிட்டு இருந்தேன். எனக்கு டவர் இல்லை சுத்தமாக. நான் வந்து ஒரு ஸ்டேவும் ஒரு ட்ரெக்கிங்கும் புக் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து நான் வந்து ஒரே ஒரு ட்ரெக்கிங் மட்டும் புக் பண்ணியிருந்தேன். அப்போதைக்கு அதாவது அது ஆஃப் டே ட்ரெக்கிங் தான், அதனால் ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை. ஆனால் வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன், அதையுமே நான் கொண்டு போகாமல் விட்டுட்டேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம போகிற ட்ரெக்கிங் வந்து ஃபுல் டே ட்ரெக்கிங்கு. ஒரு 9 மணிக்கு ஆரம்பிக்கிறது, சாயந்தரம் 4 மணி 3 மணி ஆயிரும். அப்படிங்கிறப்ப நம்மளால் கண்டிப்பாக எனர்ஜி இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ மேலே கடைகள் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து வர்ற வழியிலேயே ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் அது மாதிரி வாங்கிடுங்க. நான் இன்னும் டிஃபன் சாப்பிட்ல. அது டிஃபன் சென்டர் வந்து அங்கே இருக்குது. பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்லேயே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு டிஃபன் சென்டர் வச்சுருக்காங்க. அங்கே வந்து டிஃபன் நல்லாவும் இருக்கும், ரீசனபுளாக இருக்கும். மேலே கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். மேபி மழை வந்திருக்கும் நைட்டு, அதனால் கிளைமேட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ரோடு பூராமல் ஈரமாக தான் இருக்குது. என்னென்னா மழை வந்துச்சுன்னா ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போவாங்களா என்னென்னு தெரில. எதுக்கும் நம்ம ஒரு கொடையையும் எடுத்து வச்சுக்குவோம். நீங்கள் ஒரு 2 புக் பண்ணுறீங்க, அதாவது ட்ரெக்கிங் ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்டே ஒன்று புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 2 புக்கிங்லேயுமே வந்து வெஹிக்கிள் ஆட் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து ஏதாவது ஒன்றுக்கு மட்டும் வெஹிக்கிள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது உள்ளே போகிற பாஸ் மட்டும்தான். இல்லைனா தேவையில்லாமல் மறுபடியும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 80 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனமலை புலிகள் காப்பகம் மறுபடியும் உங்களை வரவேற்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். கிளைமேட் ஆனால் நல்லா இருக்குங்க. ஸோ
அதாவது ட்ரெக்கிங் போக முடியலனாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு அந்த ஸ்டேவையாவது இன்றைக்கி என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா நான் டென்டட் ஸ்டே புக் பண்ணியிருக்கேன், அது நல்லா அட்வென்ச்சராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வேறு மாதிரி ஒரு கிளைமேட்டு. ஐ நோ. ஓகே. எத்தனை பேர்? ஒரே நீங்கள் ஒருத்தவங்க தானே? இந்தியன்ஸ் தானே? ஆமாம். கேமரா எது இருக்குங்களா? ட்ரோனு அதெல்லாம் இல்லை. மேட்ச் பாக்ஸ் எது அலோடு கிடையாது? அந்த மாதிரிலாம் இல்லை. ட்ரெக்கிங் புக் ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். விசிட்டா? ட்ரெக்கிங் போகிறோம். எங்கே புக் பண்ணியிருக்கீங்க? பரம்பிக்குளம். கிளைமேட் நல்லா இருக்குங்க. அந்த மேடம் என்ன சொன்னாங்கன்னா, மழை பெய்கிறப்ப கொஞ்சம் அனிமல்ஸ் வந்து நல்லா வெளியில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி பாப்பா, அவங்களோட வாய் முகூர்த்தம் இன்றைக்கி எனக்கு டைகர் ஸ்பாட் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் டைகருக்காக தான் திரும்ப பரம்பிக்குளம் வந்துட்டுருக்கேன். நீங்கள் பரம்பிக்குளத்தில் டாப் ஸ்லிப் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக பார்த்துட்டே போனீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் சைட் ஆகும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நமக்கு வந்து இப்போ டைம் இல்லை. நம்ம வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி வந்து இப்போ போயிட்டுருக்கிறதுனால நேரடியாக உங்களுக்கு நான் பரம்பிக்குளத்தில் போய் நிப்பாட்டி அங்கேருந்து என்னோடய விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் இங்கேயுமே மழை தூறுது. பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்குன்னு தெரியல ட்ரெக்கிங்க்கு. பார்க்கலாம். அந்த ஸ்கூல் ஆரம்பித்ததோட எஃபெக்ட் தெரியுது பார்த்திங்களா. நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பனு. அதனால் நான் அன்னைக்கு போகும்போது பார்த்திங்கன்னா வரிசையாக போயிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி நான் மட்டும்தான் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. யாருமே இல்லை. இன்றைக்காவது ஒரு புலி 2 புலி வாங்கடா. ஃபாரஸ்ட் ரூட்டில் போகும்போது எப்போவுமே நான் வந்து இந்த வீடியோவை மட்டும் ஆன் பண்ணி வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா, அந்த அனிமல் சைட்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு செகண்டு தான் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த டக்குன்னு மறைஞ்சிரும். எந்த அனிமலுமே வந்து ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்காது, வாங்க இப்போ படம் முடிங்க வீடியோ எடுங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம பார்க்குற அந்த ரேர் சைட்டிங்ஸை வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் காமிக்கிறதுக்காக நான் வந்து எப்போவுமே அந்த வீடியோ வந்து ஆன் பண்ணியே வச்சுருப்பேன். அதில் ஏதாவது அனிமல்ஸ் கிடச்சது அப்படின்னா வந்து அந்த பாருங்கள், நான் இப்போ இங்கே நிற்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா, இது வந்து நான் இப்போ பக்கத்தில் போயிருந்தால் ஓடி இருக்கோம். இந்த காட்டுக்கோழி. இது வந்து ரொம்ப ஒரு கூச்ச சுவாகம் இல்லாத ஒரு பேடுங்க, வைல்ட் பேடு. இந்த காட்டுக்கோழிங்கிறது வந்து சேவலுங்கிறது வந்து எப்படின்னா, உங்களுக்கு சைட்டிங்ஸ் கிடைக்கும், அடிக்கடி கிடைக்கும். ஆனால் வந்து ஓடிடுங்க, பக்கத்துலேயே பானாலே ஓடிடும். அது தூரத்துலேருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் யாராவது காட்டுக்கோழி கூட பக்கத்தில் இருந்து செல்ஃபி எடுத்து அனுப்புனீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லைனா ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு வந்து டேக் பண்ணி விடுங்க. அப்படி பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் ஜிபே சென்ட் பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு பக்கத்துலேயே யாராலையும் போக முடியாது. பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப்பில் வந்து உங்களுக்கு ஏடிஎம்லாம் எதுவும் இருக்காதுங்க. ஸோ நீங்கள் வந்து வரும்போது பெட்டர் கேஷ் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் டவர் இருக்காது. ஆனால் அவங்க வந்து ஒய்ஃபை கொடுப்பாங்க, ஜிபே ஃபோன்பே பண்ணுறதுக்கு ஒய்ஃபை கொடுப்பாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் ஃபேமிலிகிட்ட அது மாதிரிலாம் நீங்கள் பேசணும் அப்படின்னா புக்கிங் ஆஃபீஸ் வந்தீங்கன்னா பரம்பிக்குளத்தில் ஒய்ஃபை இருக்கும். அவங்கள்ட்ட வாங்கி நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ ஆடியோ கால் பேசிக்கலாம். பார்த்தீங்களா, இது சேவலா கோழியான்னு தெரியலையா? கோழி தான் நினைக்கிறேன். ஆமாம், காட்டுக்கோழி தான். ஏன் பூராமே ரோட்டுக்கு வந்திருக்குன்னு தெரியல. இது வந்து டக்குன்னு ஓடிடுங்க மேலே. நம்ம வந்து தூரத்துலேருந்து பார்த்தா தான் உண்டு, பக்கத்துலலாம் போய் பார்க்கவே முடியாது. நான் சொன்ன மாதிரி நான் இது இவ்வளோ தூரம் பார்க்குறது பெரிய விஷயம். நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. நார்மலான ஒரு கோழி வகை தான், ஆனால் காட்டில் வளருது. இது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கு. இதை வந்து வேட்டையாடக்கூடாது. ஸோ பார்க்குறதோட சரி, சிக்கன் 65 போடணும்லாம் நினச்சிடாங்க. பரவாயில்ல, இது இவ்வளோ தைரியமாக இருக்கிறது பெரிய விஷயம் தாங்க. கொஞ்ச நேரத்தில் எப்படி ஓடி போய் மறைய போகுதுன்னு பாருங்கள்.
ஓடிடுச்சு. சொல்லலாம், அந்த வைல்ட் லைஃப் சைட்டிங்கிறது திடீர்னு தான் வரும். அதனால் நீங்கள் சைட்டிங்ஸ் பார்க்கணும் அப்படின்னா பார்த்துக்கிட்டே போங்க. எப்போவுமே இந்த டாப் ஸ்லிப் ரோட்டில் ஏறுறதுக்கு நான் வந்து சீக்கிரமாக போகணுன்னு நினைப்பேன். ஆனால் என்னையும் மறந்து சைடில் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நமக்கும் தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு 1-2 அனிமல்ஸ் ஸ்பாட் ஆயிருங்க. பாருங்கள், ஃபுல்லாக காட்டு மாடு கிராஸ் பண்ணிகிட்ருக்கு. மழை காலத்துக்கு வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2-3 நிற்கிதுங்க. ஆஹா, பார்க்குது, அப்படியே திரும்பி பார்க்குதுங்க. விரட்டும் முன் பயமாக இருக்கு. கீழே இறங்கிடுச்சு. அனிமல்ஸ் பார்க்க முடியாதுன்னு பார்த்தா ரோட்லேயே பார்க்குற மாதிரி இருக்குது. இன்றைக்கி பரவாயில்லையே, நான் கூட மழை பெய்யுது, இன்றைக்கி அனிமல்ஸ் எதுவும் பெருசாக பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ரோட்லேயே நின்றுருக்காங்க எல்லோரும். வெல்கம் பண்ணுறாங்க நம்மளை. ஹே பாய்ஸ், நல்லா இருக்கீங்களா? சாப்பிடுங்க. காலையிலே சாப்பிட்றீங்க, பல்லுகளே வளர்க்குறீங்களா? எப்படி? இன்னொருத்தர் இருக்காரா? அவரெல்லாம் சட்டையே பண்ணிக்க மாட்டார். இதெல்லாம் காட்டு மாட்டோட குட்டிங்க இதெல்லாம். அது போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். டாப் ஸ்லிப்பில் நாங்கள் வந்து ஃபேமிலியோட நைட்டு வந்து 2 நாள் நைட்டு தங்கியிருந்தோம். முதல் நாள் வந்து மவுண்ட் ஸ்டூவர்ட்டில், 2வது நாள் வந்து அம்புலியிலமில். இந்த 2 நாளுமே பயங்கரமான த்ரில்லிங்காக இருந்துச்சு. அந்த வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு ஃபேமிலியோட ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கோர் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலான ஒரு தனி காட்டு பங்களாவில் வந்து தங்குறது வந்து ஃபேமிலியோட வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. கரண்ட்டும் இல்லாத ஒரு காடு அது. நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சவுண்டு கேட்கணும், பயங்கரமாக இருக்குங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். என்ட்ரி போட்டாச்சு. அதாவது நம்மளுடைய டிக்கெட்லேயே வந்து புக் பண்ணும்போதே நம்ம வந்து வெஹிக்கிள்கான சார்ஜ் வந்து புக் பண்ணியிருப்போம். அதை மட்டும் நம்ம காமிச்சிட்டு எங்கே போகிறோம், எத்தனை பேர், வண்டி நம்பரு, ஃபோன் நம்பரு, எங்கேருந்து வரீங்க, இது எல்லாமே ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதை தாண்டி உள்ளே வர்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குங்க. கரெக்டான ஒரு ப்ராப்பரான புக்கிங் இருக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே என்ட்ரி போடணும். இது 2 இருந்தால் விடுவாங்க. பரம்பி குளத்தில் மழை பெய்யுது. மலையில் வந்து இங்கே பாருங்கள், யானை சாணி பார்த்தீங்களா? ரோட்டில் இப்போ தான் போட்டு போயிருக்குங்க. சீரியஸாகவே இங்கே தான் எங்கேயோ இருக்குது. இங்கே யாருங்க இப்போ தான் போட்டிருக்கு. இது நைட்டு இல்லைன்னா இப்போ ஒரு காலையில் போட்டிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்களா, இதுக்கு தாங்க பரம்பிக்குள்ள ரொம்ப ஃபேமஸ். அனிமல்ஸை வந்து நீங்கள் ஸ்பாட் பண்ணுறதுக்காக ரொம்ப தூரமாக போக வேண்டியதில்லை. இந்த இங்கேயுமே யானை சாணி கிடக்குது. ஆனால் அந்த வண்டியை வந்து சாணியவே சாணி மாதிரி ஏற்றிட்டாங்க. இது இப்போ இந்த கொம்பு உடையிற ஸ்டேஜ் வந்துருச்சா? நல்லா வளர்ந்துருச்சா? அதை உடச்சிருங்க. அது ஒரு வெயிட், ஒரு மாதிரி வெயிட் ஆகும்போது அது வெயிட் ஃபீல் பண்ணும்போது அதுவே உடச்சிடும். அது நம்ம மொமெண்ட்டை பார்க்குது. ஆமாங்க. இந்த மான் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? சில மான்கள் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற மாதிரி இருக்குது. மானு பின்னாடி மயில். ரெயின் கோட் ஏதாவது கொண்டு வந்திருக்கணும்னு தோணுது. இன்னும் அனிமல்ஸ் மூமெண்ட் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் ஒரு யானை சாணி கிடக்குது பாருங்கள். இந்த ரோட்டில் யானை சாணி விளாண்டுருப்பாங்களான்ட்ருக்கு. ஏதோ நடந்திருக்குங்க சம்பவம். நீங்கள் அந்த செக் போஸ்ட் தாண்டி இதுக்குள்ளே வரும்போது இதிலேருந்து அந்த உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும் பார்த்தீங்களா, பரம்பிக்குளம் டிக்கெட் கவுண்டரு, அது வரைக்குமே வந்து நல்லா அட்வென்ச்சராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இந்த வழியிலே நிறைய சிறுத்தைலாம் ரோட்லேயே படுத்துருந்துருக்கும் சைடில். அதெல்லாம் நிறைய பேர் ஸ்பாட் பண்ணி வீடியோ போட்டிருக்காங்க. அன்றைக்கி நான் வந்தப்போ இங்கே திருவிழா மாதிரி வண்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சஃபாரி வண்டி சும்மா தான் நிற்கிது. அன்றைக்கெலாம் வண்டி இல்லாமல் சண்டை ஓட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் மட்டும்தான் இருக்கேன். சாப்பாடே இருக்காதுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியலையே. கைடுகள் இருக்காங்க, பார்ப்போம். இந்த மாதிரி தான் வரணும். ஆனால் யாருமே இல்லாமல் இருக்கிறது ஒரு மயான காட்சி அளிக்குதே, அது வேறு பீதி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, இப்போ அதாவது நான் வந்து 8:35க்கு வந்தேன்.
ஏற்கனவே இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க தான் ஒரு 4 பேர் வந்து டென்ட்டு, அதாவது பக்மார்க்கு ட்ரெக்கிங் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அவங்க காலையில் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் ஃபோன் பண்ணி எனக்காக வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் இன்ஃபர்மேஷன் சென்டர் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதனால் சரி அங்கே ஃபோன் பண்ணி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. கைடு ஆல்ரெடி 2 பேர் அவங்க கூட போகிறாங்க. எப்பா சாமி குமிச்சு வச்சுருக்குங்க. சரி அதனால் நான் இப்போ தனியாக போயிட்டுருக்கேன். அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க எனக்காக அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஏதோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு 4 பேர் போயிருக்காங்க அப்படின்னாங்க. அவங்க கூட தான் இன்றைக்கி வந்து நம்மளோட ஜேர்னி இருக்க போகுது. நான் சாப்பிட்லங்க காலையில். இதுக்கு தான் வந்து எப்போவுமே சாப்பிட்டு வந்துடணும். ஏன்னா சுச்சுவேஷன் எப்படி அமையும்னே தெரியாது. நல்ல வேலை ஊட்டி வரைக்கும் ஒரு 1/2 கிலோ பாக்கெட் வாங்கினேன். அதை 2 எடுத்து இப்போ உள்ளே தள்ளிக்கிட்டே போயிட்டுருக்கேன். வழியாக அவங்கள பிடிச்சிட்டேன். இவங்க தான், ஆனால் தமிழ்நாடு வண்டி தான். ஆனால் பசங்க பார்க்க கொஞ்சம் கேரளா மாதிரி இருக்காங்க. எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்துட்டேன். ஏன்னா நம்ம தார் வந்து ஆஃப் ரோடு வண்டி, ஆஃப் ரோடு மட்டும் இல்லாமல் ஆன் ரோட்லேயும் ஓட்டுவோம். ஒரு ஓட்டிட்டேங்க. அந்த வர கொஞ்சம் அவசரமாக வந்ததுனால ட்ரெக்கிங் வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது எதுவும் என்னால் கேட்க முடியல. எனக்கு பின்னாடி தான் வந்து அந்த வெள்ளை கலர் பில்டிங் தெரியுது பார்த்திங்களா, அதுதான் அந்த ட்ரெக்கிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அது வந்து சுங்கம் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து இங்கே ஒரு டேம் இருக்குது பார்த்திங்களா, டேம் பாருங்கள். இந்த டேமோட ரைட் சைடில் தான் வந்து நம்ம வந்து இப்போ, அதாவது லெஃப்ட் சைடில் போகிறோம். எனக்கு முன்னாடி வந்து புக் பண்ணவங்க அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம அவங்க கூட போய் முதல்ல ஜாயின் பண்ணுவோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஓகே போகலாம். கைடு வந்து 2 பேர் கைடு. அவங்கெல்லாம் குச்சியெலாம் வச்சுருக்காங்க, மட்டும் குச்சிலாம் இல்லை. இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லீச்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட் எய்டு வந்து எதாவது கொண்டு வாங்க. மூக்குப்பொடி இல்லை அந்த மாதிரி உப்பு, சால்ட்டு எதாவது கொண்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஆனால் அவர் கைடு பார்த்திங்கன்னா வெறுங்காலில் நடந்து போயிட்டுருக்காரு, காலை மேலே தூக்கிட்டு. எதுக்குன்னா அட்டை பிடிச்சா உடனே தெரிஞ்சு போயிடும். அதுக்காக நம்ம வந்து ஷூ போட்டாலும் அட்டைக்குள்ளே ஷூக்குள்ளே அட்டை போயிடும். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு அதெல்லாம் வந்து அனுபவிச்சுட்டு ஆகணும். வர வழியிலே நிறைய யானை சாணி பார்த்தேன். ஸோ எலிஃபண்ட் பார்க்குறது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ட்ரெக்கிங் நீங்கள் வந்து மழை காலத்தில் வர மாதிரி இருந்தால், எனக்கு முன்னாடி ஒருத்தர் பூரா பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரெயின் கோட் போட்டுக்கோங்க. நம்பர்லாம் வச்சுருக்கேன், இப்போதைக்கு தேவைப்படாது. ஆனால் நீங்கள் நடக்கணும் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி ஆகிக்கோங்க. பசங்க ஒரு 4 பேர் வந்திருக்காங்க சென்னையிலேருந்து. இன்னும் 2 பேர் மொத்தம். அவங்க 6, நான் ஒருத்தர் 7 பேர் போகிறோம். கைடு ஒரு 2 பேர், மொத்தம் 9 பேர் நடந்து போயிட்டுருக்கோம். லாஸ்ட் ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக தான் போனேன், ஒரே ஒரு கைடு கூட. அதை வந்து பேர் பார்த்து, இது வந்து பக்மார்க் ட்ரெக்கிங்கு. இது வந்து ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ட்ரெக்கிங்னு சொல்லுவாங்க. பரம்பி குளத்தில் பகல் பூரா நடக்கணும். நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு ஈவினிங் ஆகிடும். முடிஞ்ச அளவு வெயிட்டு கம்மி பண்ணிக்கோங்க, தேவையானதை மட்டும் தூக்கிட்டு போங்க. லேட்டாக வந்ததுனால, லேட்டாக இல்லை கரெக்டாக தான் வந்தேன். இவங்க சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க, சாப்பிடல. சரி பரவாயில்ல. இங்கேருந்து அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டு பாருங்கள், வேறு மாதிரி. ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். இன்னும் அந்த ஃபாரஸ்ட் வந்து டென்ஸ் ஆகலை. எல்லோரும் அப்படியே ஒரு சைலண்ட்டாக கீப்பப் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க. நான் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். மலையாளிஸ் 2 பேர், தமிழ்நாடு பசங்க ஒரு 4 பேர், நான் ஒருத்தன். மொத்தம் 7 மெம்பர்ஸ் போயிட்டுருக்கோம். அந்த ஃபாரஸ்ட்டோட சவுண்டு உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, வேறு மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுட்ருக்கு. நான் வர வழியிலே பார்த்தேன் நிறைய யானை சாணி இருந்துச்சு. ஸோ எலிஃபண்ட் மூமெண்ட்ஸ் வந்து இப்போ அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ரெய்னி சீசனுங்கிறதுனால.
வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முக்கியமாக சாப்பிட்ல, எல்லோரும் ஸ்லோ ரேஸ் மாதிரி வேகமாக நடந்துக்கிட்டு இருக்காங்க. முன்னாடி கைடு தான் முன்னாடி போவாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். எதுக்காகனா ஏதாவது ஒரு அனிமல்ஸ் அது மாதிரி ஸ்பாட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அது என்ன எதுன்னு சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கூப்பிடுவாங்க. நிப்பாட்டி அட்டை பிடிச்சிருக்கான்னு பார்க்குறாங்க. ஏன்னா வந்து மழை பெஞ்சிருக்கனால கண்டிப்பாக லீச்சஸ் வரும். அது ஏறினாலும் தெரியாது, கடிச்சா கடிச்சிட்டு போகுதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. மூங்கில் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டான். போகுது சார். பார்த்துருக்கீங்களா? அப்படியா? திடீர்னு சார் வந்து என்கிட்ட பேசினார், எப்படி உங்கள் சேனல் எப்படி போயிட்டு அப்படின்னு கேட்டார். பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. நடந்து போகிறதில்ல ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. எதிர்ச்சியாக நான் நடந்து வரேன், அவர் வந்து உங்கள் சேனல் எப்படி போகுது அப்படின்னு கேட்டார். சந்தோஷமாக இருக்குது. அவர் வந்து ரெகுலராகவே ட்ரெக்கிங் வருவார், ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர். நான் இன்றைக்கி எதுவும் எடுத்துகிட்டு வரல அப்படின்னாரு. இந்த மாதிரி பூச்சி சவுண்டு கேட்டாங்க டீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். ட்ரெக்கிங்க்கு நடுவில் வந்து மழை வந்துருச்சுங்க. எல்லோரும் புகை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி வந்தவங்க வந்து ஜாக்கெட் போட்டிருக்காங்க. நம்ம வந்து முன்னாடியே கிளைமேட் பார்த்துட்டு வந்ததுனால குடை எடுத்துகிட்டு தான் இருந்தேன். நீங்களும் இந்த வெதர்லாம் பார்த்துட்டு குடை எடுத்துகிட்டு வந்துடுங்க, இல்லைன்னா மலையில் மாட்டிக்குவீங்க. மலையில் மாட்டிக்குவீங்க. இந்த காட்டில் வந்து மழை எவ்வளோ பெய்யும் எப்படி பெய்யுன்னு சொல்ல முடியாது. நம்ம பக்கத்தில் எங்கேயும் ஒதுங்கி நிற்க முடியாது. ஃபுல்லாகவே வைல்ட் அனிமல்ஸோட ஸ்பாட்டு, அதனால் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ மழைக்காக ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. முன்னாடி போன கைடெலாம் வந்து ஃபுல்லாகவே மலையில் நனைஞ்சிட்டே தான் போயிட்டுருக்காரு. கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். இன்னும் பறிக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கைடு வந்து அவர் ஏதோ ஒரு இதை பறிக்கிறாரு, ஏதோ ஒரு இலைய. அது இது மெடிசனா என்னன்னு தெரியல. என்ன இலை அது? தேக்கலை சார். தேக்கலையா? எது என்ன யூஸ்க்காக? கொடைக்கு வேணும். ஓ, அதுக்கு தலைக்காகவா? சரி சரி. இங்கே வேறு என்ன அனிமல்ஸ்லாம் இருக்குது இங்கே? பெரிய பரம்பி குழம்புல. காட்டு போகிறது. இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க? லீச்சஸ் இருக்கான்னு பார்க்குறாங்களா? இப்படி நின்னாலே ஏறிடும்ல? ஏறிடுச்சா? அட்டைப்பூசி கொஞ்ச நேரம் கடிச்சிட்டு விட்டுரும்ல? அது நல்ல நஞ்சு இருக்கு. அப்படியா? ஓ, ரொம்ப நாளாக இருக்குமா அந்த தடம்? கரடி எப்போ பார்த்தீங்க? கரடி ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க? ஆமாம். அப்படியா? இன்றைக்கி ஏதாவது அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மழை டயத்தில் சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. ஆனால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் மழை வரும்னு போட்டிருந்தாங்க. நான் வெதர் ரைடு பார்த்தீங்கன்னா இந்த தேக்கு மரத்தோட இலையை எடுத்து தொப்பி மாதிரி செஞ்சு வேறு லெவல் பண்ணி போயிட்டுருக்காரு பாருங்கள். அது இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு வெப்பன்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதுதான். அப்படி கரடியா? வெறித்தனமாக தோண்டி இருக்க மாட்டிருக்கு கரடி. இது எப்போ தோண்டி இருக்கோம்? இந்த
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல கரடி வந்து தோண்டியிருக்கு. இது எதுக்காக போய் தோண்டியிருக்கு? என்ன சாப்பிட்றதுக்கு? அந்த கரையான் இது இருக்கு ஓ, கீழே மேலே கரையான் புத்து இருக்குது. அதனால சாப்பிட்றதுக்கு தோன்றுது. கரையான் கரையான் சாப்பிடுவேண்ணா கரடி. ம். இது எப்போ தோண்டியிருக்கோம் இது? சாப்பிடும். இது தோண்டி எவ்வளோ நாள் இருக்கும்? நேற்று நைட்டா? இந்த மலைக்கு அப்படி தெரியும் உங்களுக்கு. ஓ, இந்த வெள்ளையே தெரியுதுல்ல லைட்டாக? எது? கரடி கால். ஓ, இது கரடி நடந்து போனது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நகத்தோட பதிவு பாருங்கள் எப்படி கீறி இருக்குன்னு பார்த்தீங்களா? பயங்கரமாக கீறி இருக்குது. நேற்று தோண்டி இருக்குது. ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகும் போலண்ணா. இது ஒரே நாள் இவ்வளோ தோண்டாதில்ல. இங்கே பரம்பிக்குளம்ல எவ்வளோ டைகர்ஸ் இருக்கும்? 37. இது இந்த கணக்கெடுப்பு வந்து எப்போ நடத்துனது? சம்மரில், இந்த சம்மர்லையா? 37. குறைஞ்சிருச்சா அதிகமாக இருக்கா? இன்னும் ரிசல்ட் வரலையா? ஏதாவது இப்போ 2026 கணக்கெடுப்பின்படி பரம்பிக்குளத்தில் பார்த்திங்கன்னா 37 டைகர் வந்து இருக்குதுன்னு சொல்லி கணக்கெடுத்திருக்காங்க. இது வந்து இப்போ குறைஞ்சிருக்கா அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது போன வருஷத்தோட இதை கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். இங்கே வந்து டீ குட் வந்து அதிகமாக முன்னாடி இருந்த அந்த ராஜா காலத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அந்த டீமில் இருக்கிறவங்களாம் வந்து டீ குட் வந்து இங்கே வந்து இது பண்ணிட்டு போயிருக்காங்க. விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி இங்கேருந்து ட்ரெயின்லலாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க. அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வு. இப்போ வந்து புலிகள் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவித்து இப்போ வந்து மக்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. இது என்ன பூ இது? இந்த பூ இருக்கு பாருங்கள், அழகாக இருக்குது. அது என்ன பூ? என்னது? பானலா? இது வந்து விலங்குகள் சாப்பிடாது அப்படி தானே? டைகர் சாப்பிடுமா? காட்டு பண்ணி சாப்பிடும். ம் ம் 4 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இப்போ மழை கொஞ்சம் நின்றுச்சு. இடையில வந்து மழை நல்லா பிடிச்சி வச்சுருக்கேன். இன்னும் எந்த அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ண முடியல. எல்லாருமே சோகமாக போயிட்டுருக்காங்க. நான் இந்த மாதிரி ட்ரெக்கிங்கில் வந்து ஏதாவது ஒரு அனிமல் ஸ்பாட் பண்ணால் தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ட்ரெக்கிங் வேறு ரொம்ப ஹார்டான ஒரு ட்ரெக்கிங்கு. ஸோ எக்ஸைட்மெண்ட்டு இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக நடக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பார்ப்போம். விளாண்டுருச்சு. இதுக்கப்புறமா ஏதாவது அனிமல்ஸ் வெளியில் வருதான்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து லாஸ்ட் வீக்கு பியர் பாத் போகும்போது நம்ம மட்டும் தனியாக போனதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பயங்கரமான த்ரில்லிங்காக இருந்துச்சு. நானும் ஒரே ஒரு கைடு மட்டும் தான் போனோம். இங்கே வந்து பசங்க ஒரு 7 பேர், கைடு ஒரு 2 பேர், 9 பேர், நான் ஒரு ஆள், மொத்தமாக 10 பேர் போயிட்டுருக்கோம். அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயம் இல்லை. ஆனால் இன்னும் எந்த அனிமல்ஸும் பார்க்காதனால கொஞ்சம் மன உளைச்சலாக இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த பியர் பாத்துங்கிறது வந்து நல்லா அடர்ந்த காடு மாதிரி இருந்துச்சு. இது வந்து நல்லா விசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இதில் தான் அதிகமாக அனிமல் ஸ்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் போனப்போ வந்து பியர் பாத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கரடி சாணம், மாட்டு யானை, இந்த மாதிரி நிறைய அதோட சாணங்கள் கிடந்துச்சு. இப்போ போனது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் இந்த லைனில் நாங்கள் வந்து நான் போன வழியில் எந்த யானை சாணமும் பார்க்கல. ஆனால் கரடியோட பக் மார்க் மட்டும் பார்த்தோம். அது வந்து நேற்று நைட்டு வந்து அந்த கரையானை தோண்டியிருக்கு. அது வேறு மாதிரி நகத்தை பார்த்திங்கனாலே பயமாக இருக்குங்க. அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மூங்கில் தான். யானை வந்து கண்டிப்பாக மூங்கில் சாப்பிடாமல் இருக்காது, தண்ணி குடிக்காமல் இருக்காது. அதனால் கண்டிப்பாக அங்கிட்டு இங்கிட்டு வரும். இந்த மழை பெஞ்சது தான் நமக்கு வந்து இப்போ ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மழை பெய்யலைன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த கார் பார்க்குறதுக்கு. இதே இடத்துல வெயில் அடித்து நல்லா பசு இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அனிமல்ஸ் நிறையா ஸ்பாட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மரத்துலலாம் வந்து ஏதாவது இந்த சிறுத்தை அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அட்டைப்பூச்சிலாம் கடிச்சிட்டு போகுதுங்க. அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஒரு நாள் தானே வரும். ஏதோ 4-5 ஜீவராசிகளுக்கு வந்து சாப்பாடு போட்டோமான்னு நினச்சிக்கோங்க. வீட்டில் போய் காலை கழுவிக்கலாம். இப்போலாம் குமிஞ்சு பார்த்து இங்கே எடுத்து போட்டிங்கன்னா அங்கே போய் கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ள மறுபடியும் ஒரு அட்டைப்பூச்சி ஏறிடும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இந்த அனிமல்ஸ் இந்த மாதிரி போயிடும். அதெல்லாம் சத்தமே இல்லாமல் இதாகிட்டு இருக்குது. சத்தமே இல்லாமல் தான் போகணும். யானை இருக்கிறது வந்து இப்போ அந்த ஸ்மெல் அடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு மாதிரியா, அது எவ்வளோ தூரத்துலேருந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? அது கொஞ்சம்
தள்ளி இருந்தால் கண்டுபிடிச்சது இங்கே ஒரு 50 மீட்ரு அவ்வளோதான் கண்டுபிடிக்க முடியும். 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லாம் கிடையாது, கிடையாது. அப்படிலாம் இல்லை. அப்போ தான் இந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு நமக்கு கிடைக்கும். நல்லா ஸ்மெல் வர்றது பக்கத்தில். பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைசன் வந்து ஓடி இருக்கு. அதோட கால் கிடந்த பாருங்கள், கீழே விட்டு போயிட்டு பாருங்கள். ஓடிடுச்சாப்ல பைசனா? இந்தியன் கார் தானே? இந்தியன் கோல் கோரா, ஓகே. அங்கே போய் இருந்துக்கலான்னு. നമ്മളാ പോയി ഇവിടെ പോകാൻ പറ്റത്തില്ല. ഇത്രയും പേര് വെച്ച് പോയാലേ இதே வழியில் தான் ஏறி போகணும். கன்னிமாரா டீக்கா இன்னும் போகணும். பேக்லையா? இந்த வழியாவா? யானை தண்ணி குடிக்க வந்திருக்கா? எங்கிட்டு போனோம்? இதுலையா? இங்கே உட்கார்றதுக்கு ஸ்பேஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? இங்கே உட்கார மாதிரி எதுவும் இடம் செட் பண்ணியிருக்கீங்களா? பாறையா? ஓகே. இதுக்கு மேலே கொடையை வச்சு போக முடியாது போலையா? இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழ்க்கா இங்கிட்டு ஒரு வழி இருக்கா? வழுக்கும். இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஆத்தோரத்தில் ஒரு தண்ணி வருது. இது வந்து கரடியோட ஆய் தானே? இது பாருங்கள், கரடி இங்கே வந்து தண்ணி குடிக்க வந்திருக்கு. கால் வந்து கொஞ்சம் கவனமாக வச்சு போகணும், ஸ்லிப் ஆகிரும். இதுக்குள்ளே மீன் மாதிரி நின்றுது பார்த்தீங்களா? இது எல்லாமே தவளை. இது தவளை தானே? ஃப்ராகு தானே? இது முக்கால்வாசி வளர்ந்துருச்சு. இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃப்ராகு. வாலோடு இருக்குது பாருங்கள். இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே வந்து கேட் பவுல்னு சொல்கிறாங்க. முக்கால்வாசி வளர்ந்த தவளை இது எல்லாமே. அடுத்த ஸ்டேஜ் தவளைக்கு முன்னாடி ஸ்டேஜ். இது வாலோட அப்படியே அந்த கை கால் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி தான் இதை பார்க்குறேன் நான். இது எல்லாமே இந்த லேக்கில் ஃபுல்லாகவே இருக்குது, நிறைய இருக்குது பாருங்கள். வாலோட ஒரு தவளை. இல்லை மீனும் போகுது. இங்கே தான் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறோம். இந்த ஸ்பாட்டை பாருங்கள். ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒரு ரெஸ்டிங் பிளேஸுக்கு நம்ம மட்டும் வரமாட்டோம். இவங்க உண்மையிலே ரெஸ்ட் எடுக்கிற ஒரு டீம் வந்து இங்கே வருவாங்க. அதுதான் வைல்டு அனிமல்ஸ். இங்கே பாருங்கள், கீழே வந்து பார்த்திங்கன்னா யானை சாணி கிடக்குது. இந்த வழியாக வந்து தண்ணி குடிச்சிட்டு இங்கே போயிருக்கு. இந்த 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 வழியாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்கள். இதுலேருந்து ஏதோ ஒரு காய் மாதிரி விழுகுது. என்ன காயின்னு தெரில, நிறைய விழுகுது காய். இது என்ன பழம்னு தெரியல, அத்திப்பழமாக இருக்கலாம் மேபி. இங்கெல்லாம் நிறைய யானசாணி இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இருக்கு பாருங்க.
இதெல்லாம் யானை சாணி தான். இங்கே நம்மளோட காலை வச்சு மட்டும் கிடையாது, கரடி, யானை, காட்டு மாடு அதுகளோட கால் வச்சுகளும் இருக்குது. இந்த இங்கே இருக்குது பார்த்திங்களா, கால் தடம் பாருங்கள் அப்படியே நடந்து. இது எல்லாமே கால் தடம் தான். இங்கே ஏதோ சத்தம் வேறு கேட்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள் யானை தண்ணி குடிக்க போயிருக்கு. இந்த டைனோசர் படத்தில் கால் அதிரம் தெரியுமா, அந்த மாதிரி இருக்கு பாருங்கள் கால் வச்சு. இந்த இங்கே இருக்குது. இது எல்லாமே இதில் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த கால் வச்சு தான். இது வந்து பைசன். இங்கே இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பார் டியர் ஸ்பாட்டாக இருக்குது, படுத்துருக்கு. என்ன செஞ்சல பார்த்துட்டே இருக்கானா. நம்மளை தான் பார்க்குது, எதுவும் அட்டாக் பண்ண போகிறாங்க. இப்போ அங்கே ஒன்று ஓடிச்சு அந்த பக்கம். இது தூரத்தில் இவ்வளோ பெருசாக தெரியுது, பக்கத்தில் போனால் இன்னும் பெருசாக தெரிய மாட்டேன். நல்லா பெருசாண்ணா இந்த நடக்குது. நம்ம பக்கம் வருது. குட்டி எதுவும் போட்டிருக்குமா, மொட்டுமா, கொட்டுமா? எதையாவது பார்த்துடுச்சா அது? நம்மளை தானே பார்க்குது. கிளம்பு. இதெல்லாம் வேகமாக ஓட முடியுமா? முடியாதுல்ல. அப்படியா? போலீஸ் எடுத்துக்கிட்டு தப்பிச்சிருமா? ஓடிடுச்சு இல்லை. ஓகே, ஃபுட்டு சாப்பிட்டு மறுபடியும் பழைய ட்ரெக்கிங் ரூட்டுக்கே வந்துட்டோம். ஒரே ஒரு சாம்பார் டியர் பார்த்தோம். இன்னொரு சாம்பார் டியர் வந்து ஏறி குதிச்சு ஓடிடுச்சுங்க, அதை பார்க்க முடியல. நிறைய இந்த புலி யானையோட கால் தடம் பார்த்தோம். சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்தில் வந்து தண்ணி குடிக்க வந்துருந்துச்சு. அதாவது அனிமல்ஸ் வந்து நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே லைட்டாக நடந்து போகும்போதே ஓடி போயிடுதுங்க. லைட்டாக ஃபுட் சவுண்டோ இல்லை பேச்சு சவுண்டோ கேட்டுச்சுன்னா ஓடிடுது. நிறைய பக் மார்க் பார்த்துருக்கோம். டைகரோடது அப்படியே அந்த 5 விரல் இவ்வளோ பெருசாக இருக்குங்க கால், வேறு மாதிரி. அப்புறம் யானையோடது பார்த்தோம். இந்த சஃபாரியில் சரி, இந்த ட்ரெக்கிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த வைல்ட் அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா சாம்பார் டியரு பெருசு, சரியான பெருசு. மறுபடியும் அடுத்த அனிமல்ஸ் மழை நின்றுச்சு, அதனால் இப்போ அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓரளவு வெயில் தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன்னி மரம் உட்டு தெரியுங்களா, பெரிய மரம், அதுக்கு சவாரி போகிற வழியில் தான் போயிட்டுருக்கோம். இதில் வந்து கீழே இறங்கக்கூடாது சஃபாரியில் போகும்போது, ஆனால் நாங்கள் நடந்தே போகிறோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. நான் இப்போ தான் புலியோட கால் தடத்தை பார்த்துட்டு வந்தேன். அது நேற்று நைட்டு வந்துட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. பாருங்கள், ஏதாவது சிறுத்தை இருக்கான்னு பாருங்கள். எனக்கு தான் கண்ணு தர மாட்டேங்குது, உங்களுக்காக தெரியுதான்னு பாருங்கள். அனிமல்ஸ் பார்க்குறதுக்காக ஒரு கூட்டமே நடந்து போயிட்டுருக்கோம். சில அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரில. நம்மளோட சேனல் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக காரில் உட்காந்து சொகுசாக அனிமல்ஸ் பார்த்துருப்போம். அந்த காட்டுக்குள்ளே நடக்கும்போது தான் தெரியுது இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு பயங்கரமான வாழ்க்கை. இதுதான் ரெகுலராக இந்த அனிமல்ஸ்லாம் வந்து நடந்து போகிறாங்க, அதனால தான் ஃபிட்னஸாக இருக்குது. இன்னும் இப்போ பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இன்னும் போகணும். தூரத்தில் ஒரு சாம்பார் டியர் என்னமோ ஓடிச்சு, கண்ணுக்கு தெரியல. இங்கே வந்துடுங்க. சாம்பார் டியருக்குமே வந்து கொம்பு இருக்குமா என்ன? ஆமாங்க. இங்கே வந்துடுங்க. டக்குன்னு எடுத்து விட்டுங்க. நிறைய சாம்பார் டியர் இருக்குது. ஈவினிங் டைமில் வந்து பாருங்கள், ஹாயாக படுத்துருக்கு சாம்பார் டியரு. அதில் வந்து ஒரு கொம்பு உடஞ்சி புதுசாக முளைச்சிருக்கு போலண்ணா. நான் இங்கே பார்க்குது பாருங்கள்.
இப்போ மானும் இந்த மாடெல்லாம் சண்டை போடாதா பைசன்? இல்லை பைசன் மான் சண்டை போடாது. இது ஃபீமேலு. ஃபீமேலு. என்ன அங்கே படுத்துருக்குது நமக்கு தெரியாதுங்க. ஓடிச்சா? இல்லை படுத்துருக்கிறதுனால நமக்கு தெரியாதுங்க. அந்த சைடில் மூங்கல் சைடு இருக்கு பார்த்தீங்களா, உள்ளே படுத்துருக்கிறது. ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் எத்தனை இருக்குன்னு. எல்லாமே நம்மளை தான் பார்த்துட்ருக்கு. இந்த இதெல்லாம் பாருங்கள், சில மாதிரி நின்று பார்த்துட்டே இருக்கு. இந்த ட்ரெக்கிங் வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வேறு லெவலில் டஃப் கொடுக்குது. அதாவது நம்மளோட ஃபிட்னஸையும் மீறி நிறையா இதுக்கு வந்து மனதளவில் தைரியம் வேணும். தயவு செஞ்சு வீக்காக இருக்கிறவங்க, என்னை மாதிரி வீக்காக இருக்கிறவங்க இந்த ட்ரெக்கிங்லாம் ட்ரை பண்ணாங்க. நடக்கவே முடியல, அதனால தான் படிக்கிற மாதிரி ஆகுது. ரெஸ்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ டாம் போகிறாங்க. அடே பாய்ஸ் நிப்பாட்டுங்கப்பா. எப்போ ட்ராவல் லைஃப் மெயின் ப்ராப்ளம் ஷூஸ் தான். இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணுமா? இந்த 1 கிலோமீட்டர்னு சொல்லி நடக்க விட்டே இருக்காங்க. இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கே முடியலைங்க. ரொம்ப எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு இந்த காடு கொண்டு வந்துருச்சு. நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கிற இடம் தான். ஆனால் இப்போது நம்மளோட லக்கு கிளைமேட்டு எதுவுமே மழை வர பெஞ்சதுனால வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க முடியல. ஒரு பைசனு, 2 சாம்பார் டியரு, ஒரு ஸ்பாட்டட் டியர் தான் பார்த்தோம். மற்றபடி ப்ரெடேட்டர் அது மாதிரி எதுவும் பார்க்கல. ஆனால் அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ட்ரெக்கிங் இந்த பக்மார்க் பரம்பரை குளத்தில். 12 இல்லைங்க 16 கிலோமீட்ரு. நம்ம ரெகுலராக 12 கிலோமீட்டர் அது மாதிரி போவாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல கொஞ்சம் இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ்லாம் வந்து தேன் எடுக்கிறாங்களாம். அதனால் தேனியை கலச்சு விடுவாங்க. அதனால் அங்கே போக முடியாதுன்ட்டு 16 கிலோமீட்டருங்களா நடக்க வச்சு கூப்பிட்டு போகிறாங்க. அதாவது விழுப்புரத்துலேருந்து மெட்ராஸ் வரைக்கும் நான் நடந்து போயிட்டுருக்கேன். வேறு மாதிரி நமக்கு தான் தள்ளுதுன்னு பார்த்தா பின்னாடி வர்ற எல்லாத்துக்கும் தள்ளிடுச்சு. முன்னாடி போகிறது யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த 2 பேர் மட்டும். அவங்க ரெகுலராக நடக்கிறதுனால ஒரு நடக்கிறாங்க. நம்ம வந்து பாடி அதுவே போகுது, நடக்கலை, தள்ளிகிட்டே போகுது. பள்ளங்கிறதுனால அதுவாக போகுது. வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வந்துடுங்க, இல்லைன்னா அவ்வளோதான் கிளம்பிடுவீங்க. வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப முக்கியம். இவங்க கரடி ஆகி போயிருக்கு பார்த்தீங்களா, சாதாரண வழி கிடையாது. இந்த பக்கம் பூராமே வைல்ட் அனிமல் சுற்றுற ஏரியா தான். நம்ம டயத்துக்கு அது இங்கே இல்லை. காரணம் என்னென்னா காடு வந்து பெரிய காடு. நம்ம போகிற வழியில் தான் அது உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சைடில் வந்து ஏதாவது நம்மளை பார்த்துட்ருக்கோம், வாய்ப்பு இருக்குது. அதுக்காக பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் அனிமல்ஸை பார்த்தா தான் ட்ரெக்கிங் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காம, ஒரு உங்களோட மனதோட உறுதித்தன்மையை வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெக்கிங் ஒரு சரியான வழி. ஃபைனலாக ட்ரெக்கிங்கை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த டேமோட அந்த பக்கம் போய் டேமோட இந்த பக்கம் வர போகிறோம். நாக்கு தள்ளிடுச்சு. நீங்கள் வரும்போது 5 கிலோ சிப்ஸ் பாக்கெட்டும் 6 லிட்டரு ஆரஞ்சு ஜூஸும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ட்ரெக்கிங் வாங்க. இல்லைன்னா ஆம்புலன்ஸ் தான் வரும். டேமோட தண்ணி தெரியுதா? சைடில் வந்துட்டு போகிறாங்க டேமு. இதான் இந்த சுங்கம் ரேஞ்சுக்கு போகிற டேமோட இந்த பக்க பகுதி. நம்ம இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா நம்ம கார் பார்க்கிங் பண்ணிக்கிற இடத்துக்கு போயிடலாம். இந்த கரடி பயவுள்ள எப்படி தான் நடக்குதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் ஆணம் போட்டு வச்சிருக்கு. ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்படா இந்த டேமோட வியூ பாயிண்ட் பாருங்க. என் கார் கண்ணுக்கு தெரியுது. ஒளி வந்து விட்டது. என் வாழ்க்கைக்கு வழி வந்து விட்டது. நைஸ் டு மீட் யூ அண்ணா. சுனி சந்திரன், அசோக் பாலக்காடு, கேரளா. அசோக் குமார், பழனி, தமிழ்நாடு.
எல்லாருமே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். நம்ம வந்து இப்போ அடுத்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் கவுண்டர் போகிறேங்க. டிக்கெட் கவுண்டர் போயிட்டு நம்ம நைட்டு புக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து டிக்கெட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் செக்இன் ஆகணும். ஓகே, சச் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது போகும்போது அந்த அளவுக்கு ஜெல் ஆகலை, ஆனால் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ட்ரெக்கிங் வந்து எதுக்காக போனேன் அப்படின்னா, ஒரு பயங்கரமான அனிமல்ஸ் இருக்கும் காட்டுக்குள்ளே, நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான். இது என்னுடைய 3வது ட்ரெக்கிங். நான் ஃபஸ்ட்டு வந்து பெரியார் டைகர் ரிசர்வ்ல ஒரு நைட் ட்ரெக்கிங் போயிருப்பேன் ஃபேமிலியோட. 2வது வந்து பரம்பிக்குளத்தில் பியர் பாத்னு சொல்லிட்டு அது தனியாக போனேன். இது வந்து பக்மார்க்குன்னு சொல்லி 3வது. இந்த 12-16 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் ட்ரெக்கிங்க. என்னால் முடியவே இல்லை. ஒரு கைகாலெலாம் வலி எடுத்து பயங்கரமாக ஒரு 2-3 இடத்துல ரெஸ்ட் எடுத்து தான் நடந்து வந்தோம். ஸோ உடம்பு வந்து வீக்காக இருக்கிறவங்க, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் அனிமல்ஸ் பார்க்க போய் ஆனால் எங்களுக்கு அங்கே கிடைச்ச அனுபவங்கள் வந்து வேறு. முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. அவங்களோட வாழ்க்கையை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டது, என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணது, அவங்க கொண்டு வந்த ஸ்நாக்ஸு, நான் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி உட்காந்து சாப்பிட்டோம். அது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக கிடைச்சது. எனக்கு முகம் தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் கிடைச்சாங்க. நம்பர்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு எப்படி இருக்கீங்க, போயிட்டீங்களா, என்ன ஏதுன்னு மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு எனக்கு இந்த ட்ரெக்கிங்கு. ஓகே, இந்த வீடியோ நான் இது முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த வீடியோ என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் அங்கே ஒரு நைட் ஸ்டே புக் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து ஸ்டே பண்ணியிருப்பேன். அது வேறு லெவல் த்ரில்லிங்காக இருக்கும். அது வந்து 2வது வீடியோவாக வரப்போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பை.